ஹாய் காய்ஸ், நீங்க இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்துச்சுல ரீசெண்டாக நேற்றா என்னமோ அது வந்து லைவ் பார்த்துருப்பீங்க, இருக்கு ஹைலைட்ஸும் பார்த்துருப்பீங்க. அது வந்து நம்ம என்னென்ன ஆடி நம்ம இந்தியா எப்படி ஜெயிச்சுது, என்னென்ன ஆடினாங்க, என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க, பேட்ஸ்மேன் என்ன பண்ணாங்க, பவுலர்ஸ் என்ன பண்ணாங்க, இன்னும் இந்தியா எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணணும், டீமு ஃபீல்டிங் என்ன பண்ணணும், அப்புறம் பேட்டிங் என்ன பண்ணணும், பவுலிங் என்ன பண்ணணும். இப்போ மேட்ச் ஆடினது வந்து ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரி தான், இது டோர்னமெண்ட் மாதிரி இல்லவே இல்லை. ஏன்னா பார்த்தா கேட்ச் விடுறாங்க, ஃபீல்டிங் வந்து நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல வந்து நேற்று பார்த்துருப்பீங்க மேட்ச். அதோட வந்து பேட்ஸ்மேன் என்ன பண்ணாங்க, பவுலர்ஸ் என்ன போட்டிருக்காங்க, ஃபீல்டிங் நம்ம என்ன பண்ணணும், டீம் என்ன இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் கூட நான் இந்த வீடியோ சொல்ல போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எழுதி வச்சிருக்கோம் நோட்ல, இந்தியா வந்து என்னென்ன பவுலிங்ல என்ன பண்ணிருக்கு, பேட்டிங் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம எழுதி வச்சிருக்கோம். அதை நம்ம கண்டென்ட்டா வச்சிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேக் சர்மா வந்து 39 பால்ஸ்ல 74 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல ஆனது நல்ல குரூஷியலான நாக்குதாது, நல்லா ஆடி இருக்காரு. ஆனால் அபிஷேக் சர்மா இன்னும் நல்லா இதில் இம்ப்ரூவ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்ல இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா ஃபீல்டிங் வந்து நிறைய கோட்டை விட்டுறாரு. ஃபீல்டிங் இந்த ஒரு கேட்ச் ஒரு டேவ் அடிச்சு பிடிச்சாரு, அது செம்ம கேட்ச். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு கேட்ச் வந்து ஹார்திக் பாண்டியா அது ஒன்று விட்டாரு. அப்புறம் லாங்ல ஒன்று நின்று இந்த சைடு மிட் விக்கெட்ல ஒன்று நின்று அது ஒன்று விட்டாரு. ஒத்தகையில விட்டாரு. அதனால ஃபீல்டிங் வந்து அபிஷேக் சர்மா நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். பேட்டிங் நல்லா சூப்பராக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிக்கிறாப்ல. ஏன்னா நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறாரு இந்தியாவுக்கு. அதனால அது அவர் மேல இன்னும் வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. அடுத்து சுக்மன் பொறுத்த வரைக்கும் 28 பால்ஸ்ல 47 ரன்ஸ் நல்ல நாக்கு. இது வந்து சூப்பராக ஆடிட்டாரு. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஃபெயில் ஆடிருந்தீங்கன்னா 50 அடிச்சிருக்கலாம். அது வந்து என்னாச்சு, கடைசி நேரத்தில் வந்து என்னாச்சு தெரியல, அவருக்கு தூக்கி அடிக்கணும்னு தோணிச்சா இல்லை அட்டாக்கிங் ஆடணும்னு தோணிச்சா தெரியல. கொஞ்சம் பொறுமையாக ஆடிட்டு அப்புறம் ஆடிருக்கலாம். ஏன்னா கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு தான் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே மேட்ச் முடிச்சிருக்கலாம். அதனால கொஞ்சம் அவசரப்பட்டாங்கன்னு நான் சொல்லுவேன் ரெண்டு பேரும். அப்புறம் திலக் வர்மா எங்கிருந்து வந்தாருன்னே தெரியல. 19 பால்ஸ்ல 30 ரன்ஸ் சூப்பரான நாக்கு அவர் ஆடினது. எங்கிருந்து வந்தாருன்னு தெரியல. நடுவில் வந்தாரு, டப்பால் அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாரு பத்துக்கும். அப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் 7 பால் நான் என்ன பண்றது, கடைசி நேரத்தில் இறங்கினா அப்படிதான் இருக்கும். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் பாலே 4 அடிச்சாரு. சூப்பரான ஸ்டார்ட் ஹர்திக் பாண்டியா, செம்மையா ஆடினீங்க. அப்புறம் வந்து நம்ம சஞ்சு சாம்சன் ஆஸ் யூஸ்வல் தான், அடிக்க வேண்டிய மேட்ச்ல அடிக்கிறாரு, சில மேட்ச்ல வந்து அடிக்க வேண்டிய மேட்ச்ல கோட்டை விட்டுறாரு. அந்த மாதிரி சில மேட்ச் அடிக்கிறாரு, சில மேட்ச் போட்டு விட்டுறாரு. அப்படி சொல்ல வரேன் நான். என்னன்னா 17 பால்ஸ் 13 கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கீப்பிங் நல்லா சூப்பரா இருக்கு. கொஞ்சம் பேட்டிங் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுவேன் சஞ்சய் சாம்சன். அப்புறம் நம்ம சூரியகுமார் யாதவ் தலைவர் என்னாச்சு தெரியல, ஒரு மேட்ச் சூப்பரா ஆடுவாரு. இந்த மேட்ச் என்னாச்சு தெரியல, அவரோட ட்ரேட்மார்க் ஷாட்லயே அவுட் ஆயிட்டாப்ல. அவர் கரெக்டா அந்த லெக் சைட்ல போடாப்புல இப்படி தூக்கி பின்னாடி கிளிக் அடிக்கணும், ஏதோ அடி ஷார்ட் போஸ்ட் சுப்ளே ஷாட் அவர் ஸ்டைல சொல்லுவாங்க. அந்த ஷாட் அடிச்சு சொல்லி இப்படி போச்சு. அது என்னாச்சு, பேட்ல போயிட்டு ரிட்டர்ன் மேன் திசையில போய் கேட்ச் ஆயிடுச்சு. அதனால வந்து அவர் ஷாட்லயே அவர் போயிட்டாரு. ஏன்னா ஒரு மேட்ச் தான், நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. அடுத்த மேட்ச் கம்பேக் கொடுப்பாரு அவரு. அதனால வந்து நம்ம பேட்டிங் சைடு ஓரளவுக்கு பரவாயில்ல. கொஞ்சம் இந்த சஞ்சய் சாம்சன், அப்புறம் இன்னும் இந்த சூர்யா கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் இடிக்குது. இந்த சுக்மன் கொஞ்சம் அவசரப்படுறாரு, அவரும் அவசரப்படாம கொஞ்சம் இடிக்குது. அந்த இடத்துல மட்டும் நம்ம ஃபிட் பண்ணா பேட்டிங் நல்ல லைன் அப். அப்புறம் போலிங் பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா பேட்டிங் சூப்பரா ஆடுறீங்க, ஃபீல்டிங் பக்காவா இருக்கு. போலிங் மட்டும் கொஞ்சம் ரன் கொடுக்குற மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்னா வந்து 3 overs 29 ரன்ஸ், 3 overs 20 ஒரு 15 கூட பரவாயில்ல. 29 ரன்ஸ் 30 ரன்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனா விக்கெட் எடுத்திருக்காரு, சூப்பரா போட்டிருக்காரு போலிங். ஆனா நடுவில் வந்து 4-6 அந்த ஷார்ட் பால் லெஃப்ட் ஹேண்டருக்கு வந்து இப்படி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டு ஸ்லிப் வச்சு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டு இப்படி எடுத்தானா கேட்ச் இது. அவர் என்ன பண்றாரு, கரெக்டாக போலிங் போறாரு. ஆனால் அந்த ஆஃப் சைடு போசல் லெஃப்ட் ஹேண்டருக்கு ஆஃப் சைடு, ரைட் ஹேண்டருக்கு இது ஆஃப் சைடு, லெஃப்ட் ஹேண்டருக்கு இது ஆஃப் சைடு. லெஃப்ட் ஹேண்டருக்கு இப்படி போடுறதுல கச்சாட் அடிக்கிற மாதிரி போட்டுறாரு. அதனால டப்புனு இப்படி ஸ்லீவ்னாலோ இல்லை டைம் பண்ணாலும் 4 போயிடுது. அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்கான ஒரு பால் போட்டுறாரு ஹர்திக் பாண்டியா. அப்பப்ப அது வந்து கரெக்டாக அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் போட்டு ஸ்லிப் வச்சு எடுத்தா அழகாக எடுத்தலாம் லெஃப்ட் ஹேண்டர், எல்லா லெஃப்ட் ஹேண்டரையும். ஆனால் வந்து ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். நல்லா பேட்டிங் சூப்பராக இருக்குது, ஃபீல்டிங் நல்லா சூப்பராக இருக்குது. போலிங் கொஞ்சம் அடி வந்து அது மட்டும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறது செம்மையாக இருக்கும், செம்ம ஆல்ரவுண்டர். வேற பும்ரா பொறுத்த வரைக்கும் 4 over 45 ரன். இந்த மேட்ச் என்னாச்சு தெரியல, ஸ்கோர் நிறைய அள்ளி கொடுத்துட்டாரு. என்னாச்சு தெரியல இந்த மேட்ச். ஆனா வந்து இது வரைக்கும் போட்ட மேட்ச்லாம் சூப்பரா தான் போட்டிருக்காரு. இந்த மேட்ச் மட்டும் கொஞ்சம் ஆனா யாக்கர்ல செம்மையா ஹெல்ப் பண்றாரு. அதே மாதிரி வந்து டாட் பால்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா போடுறாரு. அதனால வந்து அடுத்த மேட்ச் கம்பேக் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் பும்ரா. வருண் சக்கரவர்த்தி 4 overs தான், அதில் 25 ரன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸ்பின்னரை 25 ரன்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு. ஏன்னா நியூ ஸ்பின்னராக இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர். அதனால 25 ரன்ஸ் தான் கொடுக்கறது கொஞ்சம் அதிகமாக சொல்லுவார். 19 கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல, 25 கொடுக்கறது கொஞ்சம் இதுதான். ஏன்னா விக்கெட் எடுத்திருந்தா பரவாயில்ல, 25 ரன்ஸ் கொடுத்து ஓகே. விக்கெட் எடுக்காம 25 ரன்ஸ்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஸ்பின்னர்னா கொஞ்சம் இதுதான் சொல்லுவேன் நான். ஓரளவுக்கு டீசெண்டாக தான் போட்டிருக்காரு. 20 ரன்ஸ் ஒரு 18 ரன்ஸ் அந்த மாதிரி போட்டிருந்தாருன்னா நல்லா சூப்பர் ஓவர் சொல்லிப்பேன்.
வேற குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும் 4 overs 31 runs. இவர் வந்து வருண் சக்கரவர்த்தி 4 overs 25 runs போட்டிருந்தாலும் விக்கெட் எடுக்கல. அதனால வந்து ஓரளவுக்கு போட்டிருக்காரு, சூப்பரா தான் சொல்லுவேன் நான். ஆனா அவர் இன்னும் விக்கெட் எடுத்துக்கணும், அதெல்லாம் வந்து கம்மி பண்ணிட்டு சூப்பர். ஆனா குல்தீப் யாதவ் 4 overs தான் போட்டிருக்காரு. ஆனா இவரோட அதிக ரன் கொடுத்துருக்காரு, 31 runs. ஆனா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு, அதான் வேணும். இப்போ நீங்க வந்து மேடின் ஓவர் போடுறீங்களோ விக்கெட் எடுக்கணும், அதான் பார்க்கலாம். ரன்ஸ் அதிகமா பண்ணாலும் போறாங்க, ஆனா விக்கெட்டும் வேணும், கொஞ்சம் ரன்ஸ் ஓரளவுக்கு கண்டெயின் பண்ணணும். இவர் வந்து ரன் 31 கொடுத்தாலும் விக்கெட்ஸ் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அதனால குல்தீப் யாதவ் சூப்பரா போட்டிருக்கீங்க. அதனால வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அவர் வந்து அந்த ரைட் ஹேண்டருக்கு வந்து கரெக்டா அந்த ஆஃப் சைடு குத்தி டேர்ன் பண்ணுவார் பாருங்க, கூகுள் மாதிரி விக்கெட் அந்த ரைட் ஹேண்டர் கூகுள் போட்டா எப்படி வரும் அந்த மாதிரி ஒரு லெக் ஸ்பின் அது போட்டோன்னா கரெக்டாக உள்ள வரும். அந்த பால் செம பால், அது லைன்ல போட்டாங்கன்னா அந்த பேட்ஸ்மேன் தான் அடிக்க முடியாது. அதனால வந்து நல்ல ஒரு பால் அவர்கிட்ட ஒன்று இருக்குது. வேற அக்ஷர் பட்டேல் ஒரே ஒரு ஓவர் தான் போட்டாரு, அது என்ன கதை தெரியல. அது வந்து 8 runs, ஆனால் செம்மையாக தான் போட்டிருக்காரு. ஒரு ஓவர் போட்டு 8 run ஓரளவுக்கு ரீசெண்டாக ஓகே தான். அதனால வந்து ஓரளவுக்கு பேட்டிங் சூப்பராக தான் ஆடுறாரு, ஓரளவுக்கு பரவாயில்ல. அக்ஷர் பட்டேல் பவுலிங் ஓகே, ஃபீல்டிங்கும் ஓகே தான் நான் சொல்லுவேன். ஓரளவுக்கு குட் ஆல்ரவுண்டர். ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல்னா ஓரளவுக்கு குட் ஆல்ரவுண்டர் தான் சொல்லுவேன் நான். சிவம் துபே ஓகே, ஏன்னா சிவம் துபே 4 overs போட்டு 33 runs கொடுத்துருக்காரு, ஆனால் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இங்கே குல்தீப் யாதவ் 31 runs ஒரு விக்கெட், உடஞ்ச பேர் 25 runs தான் கொடுத்துருக்காரு. ஆனால் வந்து பும்ராவோ இது தூபேவ் பேட்ஸ்ல 4 overs, ஆனால் 33 அவருக்கு 45. ஏன்னா அவரோட டாட் பால்ஸ் யாக்கர்லாம் கரெக்டாக போட்டிருக்காரு, நைட் பண்ணிருக்காரு பும்ரா. அதனால ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா ஒரு மேட்ச் தான் அடி வந்து, எல்லா மேட்ச்லாம் இல்லை. ஆனால் தூபே பார்த்தீங்கன்னா 34 overs போட்டு 33 runs கொடுத்துருக்காரு, 2 wickets. செம்ம ஸ்பெல், அது செம்மையாக போட்டிருக்காரு. அதனால வந்து இப்போ போலிங்கும் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். போலிங் இம்ப்ரூவ் பண்ணால் நம்ம போலிங் என்ன பக்காவாக இருக்கும், செம்ம மேட்சாக நம்ம செம்ம டீமாக வரலாம். அதெல்லாம் வந்து ஃபீல்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் கைஸ். அபிஷேக் சர்மா ஒரு சைடு விடுறாரு, அதனால கொஞ்சம் ஃபீல்டிங் நம்ம இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து பால் கரெக்டாக போயிடணும், ஆனால் ஒழுங்கா வர மாட்டேங்குது கேட்ச் நமக்கு. அதில் வந்து ஃபீல்டர்ஸ் என்னது லைட்டுன்றாங்க, சில பேர் வந்து அந்த இது காரணம் இந்த காரணம்னு சொல்றாங்க. ஆனால் ஃபீல்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா போதும். ஏன்னா இப்போ ஃபீல்டிங் வந்து எப்படின்னா நம்ம வந்து அவ்வளோ டைவ் அடிச்சு பிடிக்கணும் அந்த கேட்ச்ல இல்லை, கையில் வர கேட்ச்னால பிடிச்சாலே போதும் எனக்கு. ஏன்னா அபிஷேக் சர்மா கொஞ்சம் ஃபீல்டிங் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஃபீல்டிங் மட்டும் கொஞ்சம் போட்ட விடுறாங்க இந்தியா டீம், ஃபீல்டிங் மட்டும் பிடிச்சாங்கன்னா செம்ம டீமாக இருக்கும். நல்ல வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி நல்ல ஒரு செம்ம டீமான இருக்கும் இந்தியா டீமு. அதனால வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க கைஸ். நான் வந்து இந்தியா டீம் பற்றி நல்லா தான் ஓரளவுக்கு பேசியிருக்கேன். ஆனால் ரொம்ப தப்பாகவும் சொல்ல, ரொம்ப நல்லாவும் சொல்ல. ஏன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக ஆடிட்டு இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கொடுக்கணும். இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கொடுத்தா நல்லா டெவலப் ஆகி இன்னும் நல்ல இன்டர்நேஷனல் டீமாக இந்தியா வரும். அதனால் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து இதோட நம்ம வந்து இந்த டாபிக் மட்டும் பேசி முடிச்சிடும். ஏன்னா வீடியோ ரொம்ப நாள் வச்சு தான் போடுறோம். நம்ம ஒரு வீடியோ அப்பப்போ நான் உங்களுக்கே சொல்லியிருக்கேன், டைம் இல்லை, அப்பப்போ வீடியோ போட தான் முடியும் நிறைய பேசி. அதனால் வந்து நம்ம எவ்வளோ வீடியோ பேசி வீடியோ போடுறோமோ அப்போ தான் நமக்கு ஓரளவுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் வளரும். அதில் வந்து நம்ம ஓரளவுக்கு இங்கிலீஷில் பேசவும் பார்க்கணும் அடுத்த வீடியோலேருந்து. அதனால் வந்து நான் அடுத்த வீடியோவில் என்ன கண்டென்ட் போடணும்னு நீங்கள் சொல்லுங்கள் கைஸ். இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சிடலாம். சைனிங் அவுட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.